எதெல்லாம் நம்ம போய் கேட்கிறோமோ அதெல்லாம் நடந்துராது. ஆனா எதெல்லாம் நமக்கு தேவையோ, எதெல்லாம் நமக்கு சரியோ, நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உண்மையாக இருந்தால் கொடுக்கும். கரெக்டா? அப்ப எனக்கும் இந்த இறைவனுக்கும் நானே போய் பேசுவேன் இல்லை எங்க அப்பா கிட்ட, நானே போய் பேசுவேன் இல்லை எங்க அம்மா கிட்ட. என் மொழியில தானே நான் பேசணும். கரெக்டா? என்னுடைய மொழியில என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட சொல்ல முடியுது. இதுக்கு இடையில் ஒருவர் இருந்தாருனாலே அங்க வந்து கம்யூனிகேஷனே போயிடுது, இறை வழிபாடே போயிடுது. என் கடவுளை நான் என் மொழியிலேயே கும்பிட்டுட்டு போறேனே. அப்ப அவங்க எதுக்குப்பா அப்படின்னா ஒரு அலங்காரம் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. கரெக்டா? ஒரு ஒரு பூஜைகள் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவை, ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒருத்தர் தேவை. அவங்களுக்கு நீங்களா பார்த்து ஏதாவது தட்சணை கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு நீங்களா பார்த்து ஏதாவது செய்யறீங்களான்னா செஞ்சுட்டு போலாமே தவிர கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மனிதர் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மொழியும் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் மந்திரங்களும் தேவையே கிடையாது. உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ ஆத்மார்த்தமாக நீங்கள் கடவுளிடம் பேசும்போது அந்த சொல் மந்திரமாக மாறுகிறது. நல்லவர்கள் கோவிலுக்குள் சென்றால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது, சிலைகள் தெய்வமா மாறுது. தீயவர்கள் சுயநலவாதிகள் கோவிலுக்குள் சென்றால் கோவில் கட்டிடமா மாறுது, தெய்வமே சிலையாக மாறுது. அப்பா, அந்த இடத்துல தெய்வம் வந்து சிலையா மட்டும்தான் இருக்கும், சிலையா மட்டும்தான் உயிரா இருக்க. கரெக்டா? இப்ப ஊர்ல இருக்கிற அக்கிரமம் பூரா பண்ணிட்டு அவர் வந்து சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணிட்டாருன்னா அவர் பாவம் சரியா போயிடுமா? போகாது. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோன்ற சிவவாக்கியம். அப்ப இந்த மந்திரங்கள் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையெல்லாம் மாத்திடுமானா மாத்திடாது. நல்ல முறையில் அவன் வாழ்ந்திருக்கணும், 4 பேருக்கு நல்லதை செய்யணும், 4 பேருக்கு இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யறவனா இருக்கணும், பிறர் மீது அன்பு செலுத்துறவனாக இருக்கணும். அவனுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த பூஜையும் தேவையில்லை. கடவுள் வந்து அவன்கிட்ட பேசுவார். இவன் போய் கடவுள்கிட்ட பேசணுன்றதே கிடையாது, கடவுள் வந்து அவன்கிட்ட பேசுவார். ஓகே.